அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு டெய்லரிங் கிளாஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நார்மல் கிராஸ் கட் ப்ளவுஸ்ல பாவ் நெக் வந்து எப்படி கட் பண்ணி தைக்கலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. ப்ளவுஸோட உயரம் பார்த்தீங்கன்னா 14 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணியிருக்கோங்க. அகலம் பார்த்தீங்கன்னா 11 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். நம்ம தையலுக்கு சேர்த்தே தாங்க நம்ம மார்க் பண்ணி வச்சிருக்கோம். அதே மாதிரிங்க நம்ம கழுத்து அகலம் ஷோல்டர் சேர்த்து வந்து 6 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணியிருக்கோங்க. அக்குள் வந்து 5 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணி வச்சிருக்கோம். இப்போ பின் கழுத்து இறக்கம் வந்து 8.25 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணலாங்க. இப்போ கழுத்து அகலம் நம்ம மேலே 2 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கீழேயும் 2 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணி பாக்ஸ் மாதிரி நம்ம போட்டுக்கலாங்க. இந்த அளவு எல்லாமே அளவு ப்ளவுஸ்ல எவ்வளோ இருக்கு அப்படிங்கிறத நீங்க அளந்து பார்த்துட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்க மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தோம் அப்படின்னா பின் கழுத்து இறக்கம் நம்ம மார்க் பண்ணிட்டோம். நம்ம ஸ்கேல் வச்சு பாக்ஸ் மாதிரி நம்ம போட்டுக்கலாங்க. நம்ம சேனல்ல போடுற வீடியோவை இப்போதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் டச் பண்ணி ஆளில் போட்டுட்டீங்க அப்படின்னா நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனுக்கு வருங்க. இப்போ பார்த்தோம் அப்படின்னா நம்ம பாக்ஸ் மாதிரி போட்டுட்டோம். இப்போ நான் உங்களுக்கு இதில் 2 வகையான பா வந்து உங்களுக்கு நான் போட்டு காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் போட்டிருக்கிறது பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ பாக்ஸ் மாதிரி போட்டிருக்கீங்க, அதை அப்படியே நீங்கள் கட் பண்ணி எடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் பார்க்குற பா மாதிரி வரும். நம்ம 2வதா போட்டிருக்க பா வந்து தொட்டிப்பான்னு சொல்லுவாங்க. நீங்கள் அந்த மாதிரி உங்களுக்கு பா வேணும் அப்படின்னா இப்போ நம்ம கழுத்தகம் 2 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேங்க. அதுலேருந்து நீங்கள் ஒரு 1/2 இன்ச்சை கம்மி பண்ணி நீங்க கிராஸா லைன் போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த மாதிரி பா வந்துடும். நான் வந்து 1/2 இன்ச்சு நான் வந்து மார்க் பண்ணல, 1/4 இன்ச்சு மட்டும் குறைச்சு நான் வந்து லைன் போட்டுக்கிறேன். இப்ப நான் போட்டிருக்க பா வந்து உங்களுக்கு ரொம்ப அகலமாகவும் வராது, ரொம்ப குறுகியுமே வராதுங்க. இந்த பா வந்தீங்கன்னா உங்களுக்கு நார்மலா உங்களுக்கு இருக்கும். நான் வந்து அந்த மாதிரி நான் மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நான் கிளாத்தை வந்து கட் பண்ணிட்டு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம கட் பண்ண போறது நம்ம செகண்டா போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த லைனை தான் நம்ம கட் பண்ணணும். முதல்ல போட்டிருக்க லைனை நீங்க கட் பண்ணக்கூடாது. இப்போ கிளாத்தை வந்து நம்ம கட் பண்ணிட்டு நம்ம பார்க்கலாம். ஆன்லைன் கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேங்க. பேமெண்ட் கிளாஸ் தான். தையல் ஏற்கனவே தெரியும், ஆனால் வந்து ப்ளவுஸ் வந்து கரெக்டான முறையில் கட் பண்ணுறதுக்கும் தைக்கிறதுக்கும் தெரியாதவங்களுக்கு நான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேங்க. விருப்பம் இருக்கவங்க கமெண்டில் வந்து சொல்லுங்கள். பா நெக் வந்து கட் பண்ணி எடுத்துட்டோம் பாருங்க. உங்களுக்கு பார்க்குறதுக்கே உங்களுக்கு தெரியும், பா மாதிரி அழகாக உங்களுக்கு வந்திருக்கு. இப்போ இதுக்கு கிராஸ் பீஸ் வந்து நம்ம கட் பண்ணி எடுக்கணுங்க. நீங்கள் 1 இன்ச்சும் கட் பண்ணிக்கலாம், இல்லை 1.25 இன்ச்சுமே நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு உள்ளே கொடுக்குற துணி வந்து கொஞ்சம் சின்னதாக வேணும்னா சின்னதாக கட் பண்ணிக்கோங்க, இல்லை பெரிய கிளாத்தாக வேணும் அப்படின்னா நீங்கள் பெரிய கிளாத்தாக கூட நீங்கள் கட் பண்ணிக்கலாம். நான் வந்து 1.25 இன்ச்சு வந்து நான் கட் பண்ணி நேர் பீஸ் வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன். இதுக்கு வந்து நீங்க கிராஸ் பீஸ் வந்து கட் பண்ணி எடுக்கக்கூடாது. நம்ம எப்பவுமே நேர் பீஸ் தான் கட் பண்ணி எடுக்கணும். நம்ம ஸ்டார் நெக் தைக்கிறதுக்கும் பா நெக் தைக்கிறதுக்குமே நீங்க நேர் பீஸ் தான் கட் பண்ணி எடுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நேர் பீஸ் வந்து கட் பண்ணி வச்சிருக்கோங்க. அதை எல்லாத்தையும் நம்ம ஜாயின் பண்ணி எடுத்துடலாம். ஜாயின் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம ப்ளவுஸ்ல நேர் பீஸ் வச்சு நம்ம தைக்கலாங்க. நேர் பீஸுங்க நம்ம நல்ல பக்கத்துல ஒன்னா வச்சு நம்ம தச்சு எடுத்துக்கலாங்க. இதுல உங்களுக்கு பார்த்தாலே டிஃப்ரெண்ட் தெரியும். மேல் பக்கம் எது அடிப்பக்கம் எதுன்னு உங்களுக்கு பார்த்தாலே உங்களுக்கு தெரியுங்க. அந்த மாதிரி நல்ல பக்கம் ஒன்னா வச்சு நீங்க தச்சு எடுத்துக்கோங்க. நீங்க மாத்தி தச்சிட்டீங்க அப்படின்னா பிரிச்சுட்டு திருப்பி தைக்கிற மாதிரி ஆயிரும். அதனால இந்த மாதிரி நம்ம தைக்கும் போதே கரெக்டா வச்சு நம்ம தச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ நேர் பீஸ் வந்து நான் எல்லாத்தையும் ஜாயின் பண்ணி எடுத்துட்டேங்க. இப்போ நேர் பீஸ்ல 1/4 இன்ச்சு மடிச்சுட்டு அந்த ஓரத்துல நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாங்க. நம்ம சேனல்ல பிகினர்ஸ்க்கு தேவையான வீடியோ எல்லாமே நம்ம போட்டிருக்கோங்க. பெட்டிகோட் எப்படி தைக்கலாம், அதே மாதிரி லாங் கவுன் வந்து எப்படி தைக்கலாம், அதே மாதிரி பார்ட்டி பிளவுஸு, நேர் கட்டிங் பிளவுஸு, அது மாதிரி கிராஸ் கட்டிங் பிளவுஸு, லைனிங் பிளவுஸு, இந்த மாதிரி பிகினர்ஸுக்கு தேவையான எல்லா வீடியோவும் நம்ம சேனல்ல போட்டிருக்கோம். பார்க்காதவங்க கண்டிப்பா போய் பாருங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ பார்த்தோம் அப்படின்னா நேர் பீஸ்ல நம்ம ஓரத்துல மடிச்சு தையல் போட்டுட்டோங்க. இப்போ நம்ம மெயின் கிளாத்ல நேர் பீஸ் வச்சு நம்ம தைக்கலாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம ஷோல்டரை 2 பக்கமும் ஜாயின் பண்ணி எடுத்துக்கணுங்க.
நம்ம ஷோல்டரும் ஜாயின் பண்ணி நம்ம ஏற்கனவே வச்சுருக்கோம். இப்போ நேர் பீஸ் வச்சு நம்ம தைக்கலாங்க. நேர் பீஸில் 1/4 இன்ச்சு போல் ஓரத்தில் மடிச்சிருங்க. இந்த மாதிரி மடிச்சுட்டு மெயின் கிளாத்தில் நல்ல பக்கத்தில் வைக்கணுங்க. உள் பக்கம் வைக்காதீங்க, மேலே இருக்க நல்ல பக்கத்தில் நேர் பீஸை வைங்க. வச்சுட்டு நம்ம தைக்க ஆரம்பிச்சிடலாங்க. முதல்ல 1 இன்ச்சு போல் தைச்சிருங்க. அதுக்கப்புறம் சின்னதாக 1/4 இன்ச்சு போல் மடிச்சிடலாங்க. ஒரு மடிப்பு மடித்து தையல் போடலாங்க. அதே மாதிரி இன்னொரு பக்கத்துலையும் இன்னொரு மடிப்பு மடித்து நம்ம தையல் போட்டுக்கலாங்க. இதே மாதிரி 3 இடத்துல இல்லாட்டி 4 இடத்துல இந்த மாதிரி மடித்து நம்ம தையல் போட்டுக்கலாம். நேர் பீஸ் வந்து நம்ம கட் பண்ணி தைக்கிறனால இந்த மாதிரி மடித்து தையல் போடணுங்க. இதே வந்து நீங்கள் கிராஸ் பீஸ் வந்து கட் பண்ணி தைக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி மடிக்க தேவையில்லை, நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாகவே நீங்கள் தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கார்னர் பகுதி வருது பார்த்தீங்களா, அதில் நீங்கள் மார்க் பண்ணிடுங்க. மார்க் பண்ணிவிட்டு நம்ம நேர் பீஸ் வந்து ஊசியை இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஊசியை வச்சு நம்ம அந்த பெண்டு வரையில் கரெக்டாக அந்த ஊசியை வச்சு துணியை மடிச்சுட்டு இப்போ நான் மார்க் பண்ணுறேன் பார்த்தீங்களா, அந்த தான் நீங்கள் தையல் போடணும். மார்க் பண்ணியிருக்கிறதுக்கு பக்கத்தில் நீங்கள் நீடியில் நிறுத்திடணுங்க. நிறுத்திட்டு நம்ம ப்ளவுஸை திருப்பி விட்டுட்டு நம்ம தைக்க ஆரம்பிக்கணும். நண்டு காலை தூக்கி விட்டுட்டு ப்ளவுஸையும் திருப்பி விடணுங்க. திருப்பி விட்டுட்டு அதுக்கப்புறம் நண்டு காலை இறக்கி விட்டுட்டு நம்ம தைக்க ஆரம்பிக்கணும். இந்த மாதிரி நீங்கள் தைச்சாதான் உங்களுக்கு பா நெக் பார்க்கறதுக்கு உங்களுக்கு பா நெக் மாதிரியே உங்களுக்கு இருக்கும். இல்லை அப்படின்னா உங்களுக்கு வளைவாக வந்துடும், உங்களுக்கு ஃபினிஷிங் வந்து நல்லா இருக்காது. அதனால இந்த மாதிரி நீங்கள் தைச்சு பாருங்க. இப்போ இன்னொரு கார்னர் பகுதி வருது, அதில் அந்த ஊசியை வச்சு கரெக்டாக கிளாத்தை மடித்து திருப்பி விட்டுருங்க. அதுக்கப்புறம் ஊசியை நீங்கள் எடுத்துடலாம். இந்த மாதிரி நீங்கள் தைச்சு பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் தைக்கிறதுக்கு. இப்போ நான் மார்க் பண்ணுற மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. கரெக்டாக அந்த அந்த இடம் வரையில் நீங்கள் நீடியில் அந்த இடத்துல நிறுத்திட்டு ப்ளவுஸை திருப்பி விட்டு நீங்கள் தைக்கணுங்க. இந்த மாதிரி தைச்சாதான் உங்களுக்கு வந்து பார்க்கறதுக்கு உங்களுக்கு நெக்குமே நல்லா இருக்கும். பா நெக்கில் பார்த்தீங்கன்னா 2 இடத்துல உங்களுக்கு பெண்டாக வரும். அந்த பெண்டு வர இடத்துல மட்டும் நீங்கள் மடித்து நீங்கள் தையல் போடணும். அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாகவே நீங்கள் தைச்சிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் பக்கம் வருது பார்த்தீங்களா, இன்னொரு பக்கம் வருது, அதுலேயும் 3 இடத்துல மடிக்கணுங்க. மடிச்சுட்டு தையல் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ நான் இடத்துல மடித்து தையல் போடுறேன். அதுக்கப்புறம் ஒரு 1/2 இன்ச்சு போல் தைச்சிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு மடிப்பு மடிச்சிருங்க. மடிச்சுட்டு தையல் போடுங்க. அதே மாதிரி இன்னொரு பக்கத்துலேயும் உங்களுக்கு எத்தனை மடிப்பு வேணுமோ அத்தனை நீங்கள் மடித்து தையல் போட்டுக்கலாம். நான் வந்து 3 இடத்துல மட்டும் நான் மடித்து தையல் போட்டுக்கிறேன். நேர் பீஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளாத் வந்து எக்ஸ்ட்ராவே இருக்குங்க. உங்களுக்கு தேவையான கிளாத்தை விட்டுட்டு மிச்ச கிளாத்தை கட் பண்ணி நம்ம எடுத்துடலாங்க. இப்போ கட் பண்ண நேர் பீஸை லைட்டாக மடித்து விட்டுட்டு நீங்கள் தையல் போட்டு எடுத்துருங்க. ப்ளவுஸில் நேர் பீஸ் வச்சு நம்ம தைச்சிட்டோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பா நெக்கில் உங்களுக்கு 2 இடத்துல கார்னர் பகுதி வரும். அந்த 2 இடத்துலையும் நம்ம சிசரை வச்சு கட் பண்ணி விட்டுறலாங்க. இந்த மாதிரி கட் பண்ணால் தான் உங்களுக்கு ஃபினிஷிங் வந்து நல்லா இருக்குங்க. நீங்கள் கட் பண்ணையில் தையலுக்குள்ள வரைக்குமே கட் பண்ணுங்க. தையலுக்கு வெளியே போயிட்டீங்க அப்படின்னா திருப்பி நீங்கள் தைக்கிற மாதிரி ஆயிரும். அதனால கேர்ஃபுல்லாக கட் பண்ணி விடுங்க. நம்ம 2 கார்னர் பகுதியிலையும் கட் பண்ணி விட்டுட்டு மிச்சம் இருக்க அந்த இடத்துல எல்லாத்தையுமே நம்ம கட் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம அந்த நெக்கு ஃபுல்லாகவே இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுலாங்க. கட் பண்ணி விட்டுட்டு நீங்கள் நல்ல பக்கத்தில் திருப்பி விட்டுருங்க. நேர் பீஸை வந்து நல்ல பக்கமாக திருப்பி விட்டுட்டு அந்த நேர் பீஸ் மேலேயே வந்து நம்ம பிரஸ் தையல் வந்து நம்ம போட்டுக்கலாங்க. பாருங்க, கிளாத்தை வந்து இப்படி மேல் பக்கமா திருப்பிடுங்க. திருப்பிட்டு நம்ம மெயின் கிளாத்ல தையல் போடக்கூடாது. நேர் பீஸ்ல நம்ம பிரஸ் தையல் வந்து நம்ம போட்டு எடுத்துக்கலாம். நெக்கு ஃபுல்லாவே இந்த மாதிரி தையல் போட்டு எடுத்துக்கலாங்க. நேர் பீஸ்ல பிரஸ் தையல் வந்து நம்ம போட்டு எடுத்துட்டோங்க. இப்ப நேர் பீஸை வந்து உள் பக்கமா திருப்பி விட்டுருங்க. திருப்பி விட்டுட்டு உள் பக்கமா நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம். கெட்ட பக்கத்துல நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாங்க. நம்ம இதுக்கு முந்தின வீடியோல டைமண்ட் நெக் வந்து எப்படி தைக்கலாம் அப்படிங்கிற வீடியோ நம்ம போட்டிருந்தோம். சேம் அதே மாதிரிதான் நம்ம தைக்க போறோம். அது வந்து உங்களுக்கு டைமண்ட் நெக் மாதிரி வரும். இது வந்து பான் நெக் வருதுங்க. ஆனா ரெண்டுமே ஒரே சேம்ல தான் நம்ம தைக்கணுங்க. ஒரே மாதிரி தான் தைக்கிற மாதிரி இருக்கும். இப்ப நெக் ஃபுல்லாவே இந்த மாதிரி நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம்.
பீஸ்ல உள் பக்கமா நம்ம தையல் போட்டு எடுத்துட்டோங்க. இப்போ நம்ம தைக்கிறது மேல் பக்கத்துல, அதாவது நல்ல பக்கத்துல அந்த நெக்கு ஓரத்துல நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாங்க. இந்த தையல் நீங்க போட்டாதான் உங்களுக்கு வந்து பார்க்கிறதுக்கு உங்களுக்கு நல்லா இருக்கும். ஃபினிஷிங் வந்து உங்களுக்கு நல்லா இருக்குங்க. அதனால இந்த மாதிரி ஒரு தையல் போட்டு எடுத்துக்கோங்க. நீங்க இதை மிஷின் தையலும் போட்டுக்கலாம், இல்லை அப்படின்னா நீங்க எம்மிங் கூட நீங்க பண்ணிக்கலாங்க. நெக்ஸ்ட் வீடியோல கையும் கழுத்தும் வந்து எப்படி எம்மிங் பண்ணலாம் அப்படிங்கிற வீடியோ உங்களுக்கு நான் போடுறேன். ரொம்பவும் ஈஸியான முறையில பானைக்கு வந்து நேர் பீஸ் வச்சு எப்படி தைக்கலாம் அப்படிங்கறத இந்த வீடியோல நம்ம பார்த்தோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேங்க. மறக்காம நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. நான் போடுற வீடியோவில் உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலுமே எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நெக் பாருங்க, வெளிப்பக்கமும் நல்லா ஃபினிஷிங் நல்லா வந்திருக்கு. அதே மாதிரி உள்பக்கத்துலேயும் உங்களுக்கு ஃபினிஷிங் வந்து நல்லா வந்திருக்குங்க. இதே மாதிரியே நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.